நாம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே வணக்கம். இந்த வாரம் சில கருத்துக்களை சொல்லப் போகின்றேன். கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சொக்கலிங்கம் பேசும்பொழுது நோட் புக்கை வச்சு எழுதுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை குறித்து வைத்து கொண்டால் கட்டாயம் எப்பப்போ வேணுமோ அதை நீங்கள் கடைப்பிடித்து கொள்ளலாம். அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். இந்த ஒரு ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடை போட்டு அனைத்து நேயர்களும் சரி, மீட்டிங்லையும் சரி, அந்த ஸ்லைடை போட்டு இந்த ஸ்லைடில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இதே கேள்வி நான் உங்களிடம் கேட்கின்றேன். இந்த ஸ்லைடை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்களேன். இந்த ஸ்லைடை பார்த்து இந்த ஸ்லைடில் என்ன இருக்குன்னு கேட்பேன். அனைவரும் சொல்லுகின்றது தான் நீங்கள் நினைப்பீர்கள் நினைக்கின்றேன். அந்த ஸ்லைடில் மூலையில் ஒரு கரும்புள்ளி இருக்கின்றது. அந்த ஸ்லைடில் கரும்புள்ளி இருக்கின்றது என்று சொல்பவர்களிடம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் கண்ணாடி போட வேண்டாம், மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒன்றை குறித்து வைத்து கொள்ளுங்கள், கரும்புள்ளி என்று சொல்பவர்களிடம் தான் இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, ஸ்ட்ரோக் என்ற வியாதிகள் அனைத்தும் வந்துவிடுகிறது. என்னடா சொக்கலிங்க இதை போட்டுட்டு பயமுறுத்துறேன்னு சொல்லி நினைக்காதீர்கள். நான் என்ன கேள்வி கேட்டேன், அந்த ஸ்லைடை போட்டு ஸ்லைடில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அதில் 99% கரைப்படாமல் அழகாக வெண்மையாக இருக்கின்ற அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியவில்லை. ஒரு மூலையில் இருக்கின்ற கருப்புள்ளி உங்கள் மனதில் பட்டு, உங்கள் கண்ணில் பட்டு தெரிகின்றது. இதே மாதிரி தான் உங்களுக்கு 99% வேண்டியது அனைத்தும் கிடைத்திருக்கும். கிடைத்ததிலிருந்து மகிழ்ச்சி அடைய மனம் இடம் கொடுக்காமல், கிடைக்காத ஒன்று ஒரு கரும்புள்ளி அதை மனதில் பதிய வைத்து கொண்டு அதை பற்றி சிந்தித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கோபப்பட்டு மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது தான் எது அந்த பிளாக் ஸ்பாட் என்பது உங்கள் மனதின் மூலம் மூளையில் படும் பொழுது அந்த பிளாக் ஸ்பாட் என்ற ஏமாற்றம் ஏக்கம்தான் உங்களுடைய இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் கூடுவது, ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், அது மட்டுமல்ல பல கேன்சர்களுக்கு கூட காரணம் அந்த பிளாக் ஸ்பாட் என்பதை வைத்து கொண்டு கிடைத்ததை விட்டு மகிழ்ச்சி அடையாமல் வாழ்க்கை நடத்துவது. மறுபடியும் இந்த ஸ்லைடை போடுறேன். இப்போ அன்பு நேயர்கள் பார்த்து இதை கேட்டால் உடனே என்ன சொல்லுவீங்க, வெண்மையான திரை அது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ கரும்புள்ளியை பாருங்கள் என்றாலும் நீங்கள் பார்க்க தயாராக இல்லை. இந்த அரை நிமிடத்தில் உங்கள் மனமாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் மனமாற்றத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, வந்த வியாதியும் சென்றுவிடும். அது எதற்கு சொல்லுகின்றேன், பிரச்சனையற்று இதுவரை உலகத்தில் எந்த மனிதனும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு மனிதன் எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொக்கலிங்கம் என்று ஒன்று சொன்னால் அவன் மனிதனே இல்லை. அதான் முக்கியமானது. ஏன் இந்த கருத்தை சொல்லுகின்றேன், பிரச்சனைகள் தான் மனிதனை வாழ வைக்கின்றது. வாழ்க்கையின் அங்கமாக பிரச்சனை நினைத்து கொள்ளுங்கள். அதை சிந்தித்து போக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டுமே தவிர, அந்த பிரச்சனை போன பிறகு சொக்கலிங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனையை தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கும். அதுவரை நீங்கள் மகிழ்ச்சியும் தள்ளி போட்டுக்கொண்டே போனால் அதற்குள் உங்கள் எல்லா வியாதிகளும் வந்துவிடும். ஸோ பிரச்சனையை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நினைத்து கொண்டு அதை நீங்கள் போக்குகின்ற சக்தியாக மாற வேண்டுமே தவிர அதை சிந்திப்பதை விட அதை கவலைப்படுவது என்பதை அகற்றிவிடுங்கள். ஒன்று. ஸோ இனிமேல் இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஔவையார், கிட்டாதாயின் வெட்டன மர. அது ரொம்ப அருமையான கருத்து. அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா
எதற்கு இதை போடுகின்றேன்? என்னை பொறுத்தவரை ஜாதி, மதம், நிறம், மொழி, நாடு அனைத்திற்கும் அப்பாற்பட்டு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதான் என்னுடைய நோக்கமும். அந்த கருத்து தான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே பார்க்கின்ற நேயர்கள் அனைவரும் இந்த பிளட் குரூப்பால் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பிளட் குரூப் பார்த்திங்கன்னா ஏ, பி, ஏபி, ஓ 4 குரூப். அதில் ஆர்ஹெச்னு இருக்கும் பாருங்களேன். அது ரீசஸ் மங்கியில் வந்ததால் தான் ஆர்ஹெச் ஃபேக்டர் என்று உண்டு. அது பாசிட்டிவ் ஆர்ஹெச், நெகட்டிவ் ஆர்ஹெச். அதனால தான் பிளட் குரூப் மொத்தமே ஏ, பி, ஏபிஓ, ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் நெகட்டிவ் என்று இருக்கின்றது. நான் எல்லா நேரிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, இதில் எந்த பிளட் குரூப் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் எதை நீங்கள் விரும்புவீர்கள் அப்படி கேட்பேன். அனைத்து கூட்டத்திலும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே கருத்து ஓ பாசிட்டிவ். நானும் ஓ குரூப் பாசிட்டிவ் தான். ஓ பாசிட்டிவ் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏனெனில் ஓ குரூப் இருப்பவர்கள் அவர்கள் எவர்களுக்கும் அனைவருக்கும் உலகத்தில் இருப்போம் அனைத்து பிளட் குரூப் இருப்பவங்களுக்கும் நீங்கள் இரத்த தானம் செய்ய முடியும். அதாவது தே ஆர் நோன் அஸ் யூனிவர்சல் டோனர். ஸோ ஓ குரூப் என்று ஒன்று இருந்தால் எவருக்கும் ஒரு இரத்தத்தை கொடுக்கலாம். நீங்கள் அனைவருக்கும் தானம் செய்கின்ற அந்த மனநிலையினால்தான் ஓ குரூப் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அதையும் இந்த சொக்கலிங்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவரும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பி பாசிட்டிவாக மாற வேண்டும். அதாவது பி பாசிட்டிவ் என்றால் இரத்த குறிப்பில் பி பாசிட்டிவ் என்று சொல்லவில்லை, மன அளவில் பி பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் நான் பிரேசில் நாட்டில் பெரிய கூட்டத்தில் பேசினேன். ஒரு அமெரிக்கன் எழுந்து எனக்கு கேட்குறாரு, நான் டாக்டர் சொக்கலிங்கம், என் குரூப் ஏ பாசிட்டிவ், நான் எப்போ போய் பி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு கேட்குறாரு. உடனே அவரிடம் சொன்னேன், உன் குரூப்பை நான் மாற்ற வேண்டும் சொல்லவில்லை. என் கருத்து உங்கள் மனநிலையை பி பாசிட்டிவாக மாற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினேன். ஸோ அனைவரும் பி பாசிட்டிவாக இருங்க, கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். நான் ஆசிரியராக இருந்ததால் தான் கேள்வி கேட்பதான் எனக்கு பிடிக்கும். ஏனெனில் கேள்வி ஞானம் ஒன்று தான் ஒரு அறிவுடைய ஆக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க டாக்டர் சொக்கலிங்கன்னு பேசும்பொழுது ஒரு கையில் ஒரு குச்சி வைத்து கொள்கிறீர்கள். ஒரு நேரம் கூட கேட்டால் அந்த குச்சி எங்கே கிடைக்கும், நானும் வாங்கிக்கிறேங்களேன்னாங்க. இந்த குச்சி வைப்பதற்கு ஒன்றும் பெரிய உள்ள அடங்கிய கருத்து எதுவுமே கிடையாது, ரகசியமே இல்லை. நான் ஆசிரியராக பணிபுரியும் பொழுதெல்லாம் இந்த குச்சியை வைத்து தான் போர்டிலேயோ ஸ்லைட்லேயோ போட்டு காட்டி காட்டி அது பழக்கமாகிவிட்டது தவிர இதில் வேறு ஒரு ரகசியமும் கிடையாது. ஸோ இந்த ஸ்லைடை பாருங்களேன், எவ்வளவோ டிகிரி இருக்குது. எம்பிபிஎஸ் இருக்கும், எம்டி இருக்குது, டிஎம், பிஹெச்டி, எல்லா டிகிரிகளும் உண்டு. நீங்கள் படித்த டிகிரியெல்லாம் கூட இருக்கும். நான் கேட்கின்ற கேள்வியை அனைவரிடமும் எந்த டிகிரி பெஸ்ட்டு டிகிரின்னு கேட்பேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பிடெக், எம்டெக், எம்பிஏ, அப்புறம் ட்ரிபிள்இ. அவங்களுக்கெல்லாம் வேண்டிய கட்டாயம் ட்ரிபிள்இ எல்லாம் படித்தா ரொம்ப சின்ன வயதில் நிறைய ரூபாய் சம்பாதிக்கலாம். எந்த டிகிரினாலும் வாங்கி கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்ற பெஸ்ட்டு டிகிரி பிகாம். பிகாம் என்பது டிகிரியை சொல்லவில்லை, நீங்கள் எப்பொழுதும் மன அமைதியுடன் இருக்க வேண்டும். ஸோ சுருக்கமாக நிகழ்ச்சியை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியும் வாழ கற்றுக்கொண்டு பிரச்சனையாக இல்லை என்று நினைத்து வாழ வேண்டும். முக்கியமாக அனைவரும் பி பாசிட்டிவாக மாறி பி காமாக எவன் வாழ கற்றுக்கொள்கிறானோ அவன் நோயற்று வாழ முடியும் என்று மாற்று கருத்து இல்லை. சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு துயரமான காட்சி. மீண்டும் ஒரு புலி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சில மாதங்களுக்கு முன்புதான் ஒரு ஆட்கொல்லி புலி சுட்டுக் கொல்லப்பட்டு அது பரிதாபமாக தூக்கிச் செல்லப்பட்ட அந்த காட்சியை பத்திரிகைகளில் புகைப்படமாக கண்டோம். சில தினங்களுக்கு முன்பு
நீலகிரி மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒரு புலி ஒரு ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர் ஒருவரை அடித்து கொன்ற பிறகு அது இன்னும் சில விலங்குகளை வேட்டையாடிய பிறகு அது ஆட்கொல்லி புலியாக அறிவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அந்த தேடுதல் வேட்டையில் கடைசியாக அந்த புலி சில தினங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டது. இப்படி புலிகள் கொல்லப்படுவது என்பது இந்தியாவில் வாடிக்கையாக மாறிவிட்டது. தொடர்ச்சியாக நாம் அதை பார்க்கிறோம். முன்பெல்லாம் அந்த காலத்தில் பழைய புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஒரு வேட்டை சாகசத்திற்காக புலிகளை வேட்டையாடுகிற பழைய புகைப்படங்களை பார்த்திருக்கிறோம். வேட்டையாடி வேட்டையாடி புலி என்கிற இனமே இந்தியாவில் அருகி போய்விட்டது. ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான புலிகள் வாழ்ந்த இந்திய வனப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இன்றைக்கு சில நூறு புலிகளே வசிக்கின்றன. பொதுவாக ஒன்று சொல்வார்கள், ஒரு கானகத்தில் ஒரு புலி இருக்கிறது என்பது அந்த கானகத்தினுடைய ஒரு செழுமையை குறிக்கிறது என்று, ஒரு கானகத்தினுடைய வளத்தை குறிக்கிறது என்று. அதாவது ஒரு புலி வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிலப்பரப்பு அந்த கானகத்தில் தேவை. அது வேட்டையாடுவதற்கான விலங்குகள் தேவை. அந்த விலங்குகள் சாப்பிடுவதற்கான நிறைய மரம் செடி கொடிகள் நீர்நிலைகள் தேவை. ஆக ஒரு கானகத்தில் புலி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே வேறு பல சிறிய உயிரினங்கள் அங்கே இருக்கின்றன என்ற அர்த்தம். அந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கான ஒரு இயற்கையான வனச்சூழல் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம். மாறாக புலிகள் குறைவது என்பது அல்லது புலிகள் கானகத்தை விட்டு ஊருக்குள் வந்து வேட்டையாடுகின்றன என்பது ஒரு கானக வளம் என்பது அழிந்து வருகிறது என்பதனுடைய ஒரு அடையாளம் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்தியாவில் புலிகளினுடைய எண்ணிக்கை ஒன்றும் அதிகரித்து விடவில்லை. ஆனால் புலிகள் தொடர்பான இந்த புலிகளை கொல்வது அல்லது ஆட்கொல்லி புலிகளை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நான் சமீபத்தில் ஒரு மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பரை சந்தித்தேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு தகவல் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. அதாவது நிறைய மலைவாழ் கிராமங்களில் சில சமயம் புலி உள்ளே வந்து இரவில் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கி சென்றுவிடும் என்று சொன்னபோது அதிர்ச்சியில் உறைந்தேன். அதாவது அதெல்லாம் ஒரு புகார்களாக கூட பதிவாவதில்லை, அந்த மக்களுக்கு அது எங்கு போய் சொல்வது என்று கூட தெரியாது என்று சொல்கிற போது ஒரு மிகப்பெரிய வேதனை என்னுடைய மனதில் எழுந்தது. அப்படி என்று சொன்னால் புலிகள் எப்படி ஆட்கொல்லி புலிகளாக மாறுகின்றன, அவை எப்படி இன்றைக்கு அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 24 புலிகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 24 புலிகளில் 10 புலிகள் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றன. வனவாசிகளாலும் விவசாயிகளாலும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டவை 10 புலிகள். இந்த ஆண்டில் மட்டும் இதுவரைக்கும் 3 புலிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றன. உண்மையில் ஒரு புலி இறந்து கொல்லப்பட்டு அது பரிதாபமாக கிடைக்கிற காட்சியை பார்ப்பது என்பது மனதை உருக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு அரிய உயிரினமான புலிகளை நாமே சுட்டுக்கொள்வதனுடைய ஒரு அவலத்தை நம்மால் நினைத்து பார்க்கவே கடினமாக இருக்கிறது. ஒரு புலி எப்பொழுது ஆட்கொல்லி புலியாக மாறுகிறது? ஒரு புலி வாழ்வதற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு தேவை. புலிகள் கூட்டமாக வாழாது. ஒரு புலி அது தான் இணை சேருகிற காலத்தை தவிர பெரும்பாலும் அது தனியாகத்தான் சுற்றி கொண்டிருக்கும். அந்த வகையில் புலி என்பது மிகவும் தனிமை உணர்ச்சி கொண்ட தனிமையான ஒரு விலங்கு என்று சொல்லலாம். அது தனியாகத்தான் வேட்டையாடும், தனியாகத்தான் சுற்றித் திரியும். அப்பொழுது அந்த குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு அது இயல்பாக புழங்குவதற்கான வாழ்வதற்கான அந்த நிலப்பரப்பு அதற்கு இல்லை என்று சொன்னால் அந்த எல்லைகளை தாண்டி அது ஊருக்கு வெளியே வருவது என்பது இயல்பான இயற்கையான ஒன்று. துரதிர்ஷ்டவசமாக நாம் நம்முடைய வனங்களை தொடர்ந்து அழித்து வருகிறோம், நம்முடைய காடுகளை அழித்து வருகிறோம். அவற்றை குடியேற்றங்களுக்காகவும் வர்த்தக நோக்கங்களுக்காகவும் வனப்பகுதிகளை சுருக்கி கொண்டே வருகிறோம். அப்போது புலிகளினுடைய வாழ்விடங்கள் என்பது மிகவும் சுருங்கி போய்விடுகிறது. இப்போதும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காலத்தில் முழுமையான வனப்பகுதிகளாக இருந்த பல இடங்கள் இன்றைக்கு அந்த வனப்பகுதிகளின் நடுவே சிறு சிறு ஊர்கள் உருவாகியிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த ஊர்களில் நிறைய அளவிற்கு மக்களுடைய குடியேற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.
கானகத்துக்கு நடுவே அல்லது மலையுச்சியின் நடுவே நகரங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை சிறு நகரங்கள் உருவாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சுற்றுலாத்துறை சார்ந்த நோக்கங்களுக்காகவும் மனிதர்கள் தொடர்ந்து தங்களுடைய பல்வேறு விதமான கேளிக்கைகளுக்காகவும் லாபங்களுக்காகவும் தொடர்ந்து வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறார்கள். புலிகளினுடைய வாழ்விடங்கள் என்பது சுருங்கிக் கொண்டே வருகிறது. அவற்றினுடைய சுயாதீனமான எல்லை பரப்புகள் என்பது தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, இப்படி வனங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதன் வழியாக புலிகளுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையாக அவை வேட்டையாடி வாழக்கூடிய விலங்கினங்கள் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி விலங்கினங்கள் குறைய குறைய அவை கடுமையான பசியினாலும் வேட்டைக்கான வேட்கையினாலும் அவை அலைய ஆரம்பிக்கின்றன. பொதுவாக புலிகளை பற்றி ஒன்று சொல்வார்கள், அது ஒரு முறை மனித மாமிசத்தை சுவைத்து விட்டால் பிறகு வேறு எந்த மாமிசத்தையும் மீது அதற்கு அவ்வளவாக விருப்பம் காட்டாது என்று. அப்படி இருக்கிற போது அது ஒரு ஆட்கொல்லி புலியாக மாறுகிறது. ஆனால் இந்த புலிகளை நாம் பிடித்து அவற்றை வனக்காட்சி சாலைகளிலோ அல்லது கானகங்களிலோ விடுவதற்கு பதிலாக தொடர்ந்து சுட்டுக்கொள்வது என்பது சரிதானா? நிச்சயமாக ஒரு ஆட்கொல்லி புலி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிகுந்த அச்சமூட்டக்கூடிய ஒன்றுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த புலிகளை மயக்க மருந்து கொடுத்து உயிரோடு பிடித்து அவற்றை வைத்து பராமரிப்பதற்கு பதிலாக ஒரு அரிய வகை உயிரினத்தை நாம் தொடர்ந்து கொலை செய்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக அரசு இதுபோல சுட்டுக்கொள்ளக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிக்கிறதோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. இன்னொன்று, சுட்டுக்கொள்வது என்பது சுலபமான வழியாக இருக்கிறது. ஒரு புலியை பிடிப்பதற்கான போதுமான பயிற்சி என்பது நம்முடைய வனத்துறையினருக்கு இல்லை என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. புலிகளுடைய வாழ்விடத்தை நாம் அளித்தோம். புலிகளுடைய ஒரு இடத்தை நாம் கைப்பற்றி கொண்டோம். பதிலுக்கு அவை நம்மை தாக்க ஆரம்பிக்கின்றன. இது உண்மையில் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான யுத்தம் என்று சொல்லலாம். நம்முடைய வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட வேண்டும், வன உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் வழியாக புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். புலிகளை தொடர்ந்து சுட்டுக்கொள்வதன் வழியாக நாம் எந்த விதமான தீர்வையும் அடையப் போவதில்லை. மாறாக புலிகள் வேட்டையாடுகின்றன என்பது இயற்கை ஏற்கனவே வேட்டையாடப்பட்டு விட்டது என்பதனுடைய ஒரு அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி புலிகளை பாதுகாப்போம், வனங்களை பாதுகாப்போம், இதுவே நம்முடைய சங்கல்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோவில் வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஃபாதர் தஞ்சை டோமி. இன்னைக்கு புனித வெள்ளி தினம். இந்த தினத்தில் புனித வெள்ளி அப்படிங்கிறது என்ன, இதை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு போற்றி புனிதமாக கொண்டாடுறாங்க, இதுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது, சிறுபான்மையினர் நல சமுதாயத்தோட மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது திமுகவோட தொடர்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இந்த புனித வெள்ளி தினத்தில் உங்களை எங்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புனித வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் மத ரீதியான கருத்துக்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது கிறிஸ்தவர்களால் மிகவும் ஒரு புனிதமாக போற்றப்படக்கூடிய ஒரு நாள் புனித வெள்ளி. இதோட சிறப்புகள் என்ன, இதை கடைபிடிக்கிறதோட அவசியம் என்ன, இதற்கு அப்பாற்பட்ட இன்னைக்கு ஒரு அரசியல் சூழல் தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சிறுபான்மையினர் சமுதாய மக்களோட தேவைகள் ஒரு அரசிடமிருந்து என்னவா இருக்கு, இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது திமுகவுக்கான ஆதரவலை இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த புனித வெள்ளி தினத்தில் இந்த நாளோட சிறப்புகள் பற்றி முதல்ல பேசலாம். புனித வெள்ளி அது மட்டும் இல்லை, இந்த வாரமே புனித வாரம்னு சொல்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறில் தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பு ஞாயிறு வரைக்கும் இதை புனித வாரம் 7 நாட்கள், வருஷத்தில் 52 வாரத்தில் ஒரு வாரத்தை கிறிஸ்தவர்கள் புனித வாரம் என்று அழைக்கிறார்கள்.
அந்த புனித வாரத்தில் ஒவ்வொரு நாளும் புனித நாட்கள். காரணம், இந்த புனித நாட்களில் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? அவர் ஏன் கடவுளாக இருக்கிறவர் மனிதனாக வேண்டும்? மனிதனானவர் மனிதர்களை மீட்பதற்கு ஏன் சிலுவை சாவை ஏற்க வேண்டும்? அவர் கடவுள் மனிதர் மீது இந்த அளவிற்கு அன்பு செய்ய முடியுமா என்று உலகம் மாறுபட்டது. நாம் பல இதிகாசங்கள் அல்லது மதங்களில் பார்க்கிற போது தீய சக்திகளை எல்லாம் ஒழித்து நல்லதை கொண்டு வருவது தான் ஒரு கடவுளுடைய தூதன் அல்லது சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுவை பற்றி சொல்கிற போது இவர்கள் கெட்டவர்களை அழித்து விடுவதற்கு வரவில்லை, கெட்டவர்களை மனம் திருப்புவதற்காக தன்னை அழித்து கொள்ள வந்தார். ஆக தன்னை அழித்து கொண்டு எல்லோரையும் மீட்க, கெட்டவரையும் நல்லவர்களையும் மறுபடியும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்ற, அதனால் ஒரு நல்ல சமூகம், இறை சமூகம், கடவுள் சமூகம் அல்லது சமத்துவ சமுதாயம் உருவாவதற்கு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதை குருத்தி ஞாயிறன்று எருசலேம் நகருக்குள் போகிறார் அந்த பணிக்காக. அங்கே அவர்கள் இப்படி இன்றைக்கி பார்க்குற இந்த அரசியல் சூழ்நிலை போல் அங்கும் ஒரு அரசியல் சூழ்நிலை. அங்கிருந்த மதகுருக்கள், ரோமை ராஜ்யம், பரிசேயர்கள், அந்த ரோமை ராஜ்யத்திற்கு பணி செய்து கொண்டிருந்த மக்கள், இவர்கள் யூதர்கள் தான். ஆனால் ரோமை ராஜ்யத்தினுடைய தளபதியாக அல்லது அவர் ஆளுநனாக இருந்த பிலாத்து, இவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சமூட்டுகிறவராக இயேசு இருந்தார். காரணம், அவர்களை தவறுகள் செய்கிற போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்றார். உங்களுக்கு ஐயோ கேடு என்றார். நீங்கள் எல்லா சுமைகளையும் மக்கள் மீது வைக்கிறீர்கள், நீங்கள் மக்கள் சுமைகளை சுமப்பதே இல்லை என்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் செய்த புதுமைகள் இதெல்லாம் அந்த அரசை பயன்படுத்தி கொண்டிருந்த யூத தலைவர்களுக்கு எச்சரிக்கையாகவும், அதே நேரத்தில் ரோமை ராஜ்யத்திற்கே இவர் அந்த காலனி ஆதிக்கம், ரோமை ஆளுநனை தூக்கி எறிந்துவிட்டு இவர் யூத ராஜாவாக மாற பார்க்கிறாரோ என்ற ஒரு புரிதலும் உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் இவர் போகிறார். நான் இந்த உலகத்தில் ராஜாவாக வரவில்லை, இந்த உலகத்து மக்களை எல்லாம் கடவுள் பிள்ளைகளாக வாக்க வந்தவன் என்று சொல்லி தான் அந்த போகிறார். ஆனால் மக்கள் இவரை ராஜாவாக போகிறார், யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று தான் குருத்து ஞாயிறு என்று அவரை ஓசானா, யூதர்களின் அரசை வாலி என்று பாடி அழைத்து செல்கிறார்கள். அங்கே அழைத்து செல்கிற போது ஆண்டவர் அவருடைய திட்டப்படி பெரிய வியாழக்கிழமை அன்று கடைசி ராவுணவை தன் சீடர்களோடு சொல்கிறார். நான் இதற்காகத்தான் வந்தேன், 30 ஆண்டுகள் வாழ்ந்தேன், இந்த 3 ஆண்டுகள் உங்களுக்கு கடவுளுடைய அரசு, மக்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்தேன். இதோ இன்று நான் கையளிக்கப்பட போகிறேன். என்னை உங்களில் ஒருவன், 12 சீடர்கள் ஒருவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். எப்படி ஜூலியஸ் சீசரை அவருடைய நண்பன் புரூட்டஸை காட்டி கொடுத்தானோ, குத்தி கொன்றானோ, அதுபோன்று சீடர்களில் ஒருவர் யூதாஸ் தான் அந்த படைத்தலைவருக்கு காட்டி கொடுக்கிறார். இல்லை என்றால் இயேசுவை அதுவரை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் தான் விரும்பியது போல அன்று வருகிறார். அன்று ராப்போஷணத்திலே அவர்களோடு உணவருந்துகிறார். அதுதான் கிறிஸ்தவர்கள் இந்த நற்கருணை அல்லது அப்பம் திருப்பலி கொண்டாடுகிற ஒவ்வொரு திருப்பலியும் அதுதான் அவர் ஏற்படுத்திய திருப்பலி. அந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு தான் குருக்கள் எங்களை எல்லாம் உருவாக்கியிருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளாக அந்த திருப்பலியை மக்களுக்கு நாங்கள் கல்வாரியிலே அவர் இறந்து உயிர்த்ததைத்தான் கொண்டாடுகிறோம் என்று. ஆக பெரிய வியாழக்கிழமை என்று, பெரிய வெள்ளிக்கிழமை என்று என்னுடைய பார்வையில் ஒரு குருவாக, ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்ப்பதெல்லாம் இது ஒரு அரசியல் படுகொலை. அதாவது தீமையை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டதனால், அநியாயங்களை எதிர்த்து சுட்டி காட்டியதனால், கடவுளுடைய மக்களாக மனிதர்கள் வாழ முடியாமல் அவர்களை ஜாதி அடிப்படையிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பிரித்து வைத்து அவர்களை பிளவுபடுத்திய ஒரு பிளவு மனப்பான்மையை எதிர்த்ததனால், ஏழைகள் சார்பாக, குஷ்டரோகிகள் சார்பாக இருந்தவரை இவர்களெல்லாம் இவர் நமக்கு இப்படியெல்லாம் பணி செய்வதற்குத்தானே தலைமை, ஆனால் இவர் மாறுபட்ட ஒரு தலைமையை காட்டிய போது தவறான தலைமைகளெல்லாம் பயந்தது. ஆகவே இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேடி தீமைகளுடைய ஒட்டுமொத்தம் ஒன்று கூடி நல்லவர் ஒருவரை பெரிய வெள்ளிக்கிழமை என்று கொன்று போட்டார்கள். ஆகவே அன்று அவர் எல்லாரும் மீட்படைவதற்காக தான் பிறந்தார். எல்லாருக்குமான பாவ கடன்களை தன்னுடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தை கொடுத்து அவர் சரி செய்தார் என்பதனால் இதை பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி, அதாவது கடவுள் இறக்க முடியுமா என்பது சித்தாந்தத்திற்கும் அப்பாற்பட்டது. கடவுள் மனிதனாக பிறக்க முடியும் என்பதே சித்தாந்தத்திற்கு அப்பாற்பட்டது. விவிலியத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். யோவான் நற்செய்தி 3:16 பார்த்தீர்கள் என்றால், கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான மகனையே கையளிக்கிற அளவிற்கு, அதுவும் பாவிகளான நமக்காக ஒரு கடவுள் இறக்கிற அளவிற்கு. ஆக கடவுள் இறந்தது அன்று பெரிய வெள்ளிக்கிழமையோடு அது முடிந்து போயிருந்தால்னு வச்சா, அவர் ஒரு போராளி, நீதிக்கான போராளி, சமூக சேவகர், கெட்டவர்களெல்லாம் கொன்று விட்டார்கள் என்று தான் இருந்திருக்கும்.
ஆனால் அவர் சொன்னது போலவே நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்றது போல உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததை அவருடைய சீடர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த யோசேப்பு என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இயேசு காட்சி கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள். ஆக இப்படி இயேசு பிறந்து அவர் மரித்தது தான் புனிதவெள்ளி. அந்த புனிதவெள்ளிக்கு புனிதங்களை சேர்த்தது அவருடைய உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை. ஆக இந்த விதத்தில் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு கிபி கிமு என்று சொல்லுவதே கிறிஸ்துவுக்கு முன்னால் பின்னால் என்று உலக வரலாறே பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வரலாற்றில் தன்னை தோற்றுவித்து எல்லாருக்குமான கடவுளாக இவர் என்னுடைய பாணியில் பார்த்தால் இவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த மக்கள் எல்லாரும் ஒரு தங்களுக்குள்ளே கடவுளால் படைக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டியவர்கள் ஜாதி மதம் மொழி என்று பிரித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு கிடக்கிறார்களே, இப்படிப்பட்ட அரசியல் மனித அரசியல் இல்லாமல் இறை அரசியல் என்ற இறையாட்சியில் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதற்குத்தான் அவர் விரும்பினார். ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு 3 நூற்றாண்டுகள் சாதாரண அன்பு சமூகமாக இயேசுவின் சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் ரோமை ராஜன் ஒருவனே கான்ஸ்டன்டைன் மன்னனே கிறிஸ்தவனாக மாறியதனால் அது அரசியல் மயமாக்கப்பட்டு நிறுவனமயமாக்கப்பட்டு இன்று உலகமெல்லாம் ஒரு பெரிய மதமாக மாறியிருக்கிறது. அந்த விதத்தில் இது கிறிஸ்தவர்களுக்கு இதை பார்த்தீர்கள் என்றால் இந்த வாரம் மிக முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மிக முக்கியமான வாரம். இது முக்கியமான வாரம், முஸ்லீம்களுக்கும் முக்கியமான வாரம். இவர்களெல்லாம் ஆபிரகாமினுடைய வழிவந்த மரபினர் என்று சொல்ல ஆபிரகாமிக் ரிலிஜன்ஸ். இது பாஸ்கா ஞாயிறு, இந்த பாஸ்கு வாரம், அதாவது பாஸ்கு என்றால் மீட்பு, கடவுள் மனிதனை மீட்ட வாரம். அதை மனிதர்கள் எல்லோரும் இயேசு நம் மீது இவ்வளவு கடவுள் நம் மீது இவ்வளவு அன்பு செய்ய முடியுமா என்று கடவுளுடைய அன்பை பெரியவியாளன் பெரியவெள்ளி ஈஸ்டர் என்று கொண்டாடி மகிழ்கின்றன. இட்ஸ் எ வீக் செலிப்ரேட்டிங் காட்ஸ் லவ். இவ்வளவு கடவுள் அன்பு செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு அவருடைய உயிர்ப்பிலே அதெல்லாம் சாத்தியம். அதாவது கடவுள் அன்பு செய்வதற்கு முன்னால் கடவுளால் எல்லாம் ஆகும் என்றால் கடவுளால் மனிதனாகவும் ஆக முடியும், கடவுளால் மனிதருக்காக சாகவும் முடியும், கடவுளால் உயிர்க்கவும் முடியும். அந்த சித்தாந்தத்தின்படி எடுத்தால் கடவுள் அவர் பிரபஞ்சத்தை தாண்டியவர், எப்படி மனிதனாக முடியும் என்று ஒரு சித்தாந்தம் இருந்தாலும், ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் எல்லாம் முடியும். அப்படிங்கும்போது இதுவும் சாத்தியம். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். ஆகவே அவருடைய அன்பு மனிதர் மீது, நான் உன்னை இவ்வளவு அன்பு செய்கிறேன், இதை விட நான் எப்படி என் உயிரை கொடுக்கறத விட உனக்கு அன்பு காட்ட முடியும், இதை பார்த்தும் நீ திருந்தவில்லை என்றால் உன்னை என்னால் காப்பாற்றவே முடியாது என்பது போல கடவுளுடைய அன்பை பார்த்து எல்லோருமே அந்த அன்பு மையத்திற்குள் ஒரு நல்ல சமுதாயத்தில் எல்லாருமாக வாழக்கூடிய நிலை. இந்த நிலையில் பார்க்கிற போது இந்த புனிதவெள்ளி எனக்கு சொல்லுகிற ஒரு பாடமாக, ஒரு இந்தியாவில் வாழ்கிற கிறிஸ்தவன் தேசத்தால் ஒரு இந்தியனாக, மொழியால் ஒரு தமிழனாக, தமிழ்நாட்டில் அவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் அவனுடைய நம்பிக்கையால் விசுவாசத்தால் மதத்தால் கிறிஸ்தவனாக வாழக்கூடிய நிலையைத்தான் கடவுள் விரும்புவார் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார். இன்றைக்கி ஒரு புனித இந்த நன்னாளில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சமூகம் சார்ந்த பத்திரிகையோட ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பற்றின ஒரு புரிதல் ஒரு முழுமையாக உங்களுக்கு இருந்திருக்கும். அரசியல் தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சிறுபான்மையினர் சமுதாய மக்கள் அவங்களோட மேம்பாடு அப்படின்னு வரும்போது இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செயல்பாட்டில் இருந்துச்சு? நான் எப்போவுமே நடுநிலையாளராக இருக்க விரும்புகிறவன். காரணம், நடுநிலையாளராக இருக்கும்போது தான் ஒரு பத்திரிகையாளன் மக்கள் சார்பாக இருக்க முடியும், இல்லை என்றால் சார்பு நிலை எடுக்க வேண்டும். ஆனால் இன்று நான் ஒரு தலையங்கம் எழுதிவிட்டு தான் வந்தேன். இன்று ஊடகங்களை சாடி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறேன். எப்படி சொல்கிறாள் என்றால், ஆளுகின்ற கட்சியை தான் விமர்சிக்க வேண்டும். ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது அவர்கள் செய்யவில்லையா, காங்கிரஸ்காரர்கள் தவறு செய்தார்கள் என்று தானே பிஜேபி கொண்டு வந்தோம். அப்போ பிஜேபி நீ ஏன் தவறு செய்தேன் என்றால் அவர்கள் செய்தார்கள் என்பது. அதுபோல் ஆளும் கட்சி 5 ஆண்டுகள் நீ அந்த கட்சி சரியில்லை என்பதனால் தானே உண்மை கொண்டு வந்தோம் அதிமுகவை. அப்போ இந்த 5 ஆண்டுகளில் பண்ணும்போது நிறைய ஊடகங்கள் இந்த சப்பை கட்டுவதும் சரிசமப்படுத்தி பேசுவதும் தப்பு. அப்படி நீங்கள் ஆட்சிக்கு அவர்கள் செய்வதை நீங்கள் செய்தால் உங்களையே ஆட்சியில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் மாற்று ஆட்சி நல்லாட்சி கொடுக்கவில்லை என்பது. ஆக அடிப்படையில் இந்த ஊடகங்கள் இன்றைக்கி பயந்து கொண்டு இருக்கின்றன. எல்லா ஊடகங்களும் உண்மையை பேசுவதற்கு. நான் என் தீசிஸ்லேயே இந்த பத்திரிகை துறை படிக்கும்போது சொன்னேன், இன்று ஊடகங்களில் முதல் பலியாக்கப்படுவது உண்மை.
எல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் வேறு லாப நோக்கோடு செயல்படுவதனால் அப்படி என்று. ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை நான் 2006 திமுக ஆட்சிக்கு வந்தபோது நான் அன்று வெற்றி பெற்ற அன்று கலைஞரை வந்து சந்தித்தேன். அப்பொழுது நான் இந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்தேன். அதற்கு அடுத்த ஆண்டு தான் அமெரிக்காவிற்கு படிக்க போனேன். ஆகவே திமுக ஆட்சி முழுவதும் நான் இங்கே இல்லை, இருந்தாலும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கப்புறம் நான் திருப்பி படித்து விட்டு வந்த அதே நாளிலே அதிமுக ஆட்சி எடுக்கிறது. ஆக இந்த 5 ஆண்டுகளும் நான் இங்கே இருக்கிறேன். இந்த 5 ஆண்டுகளிலே இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை விட மக்கள் சார்பற்ற ஒரு நிலை, மக்களை சந்திக்காத நிலை, ஜனநாயகமற்ற நிலை, இதெல்லாம் கடுமையாக சொல்ல வேண்டியது. இது மக்களாட்சி நடப்பது. மக்களோடு மக்களாகத்தான் தலைவன் இருக்க வேண்டும். மக்களை விட்டு வெளியே இருப்பதும், மக்களை சந்திக்காமல் இருப்பதும், மக்களுக்கு ஆபத்துகளில் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற செய்தியை கொடுக்காமல் இருப்பதும் அதிமுகவினுடைய பெரிய குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. இன்றெல்லாம் கிராம மக்கள் தெரியாமல் இலவசங்களை பெற்றுக்கொண்டு செய்யலாம். ஆனால் படித்தவர்கள் மத்தியில் நான் நிறைய பார்க்கிறேன். இந்த விஷயத்தை நான் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, 2 வாரத்திற்கு முன்னால் திருச்சியிலே ஒரு பெரிய மாநாடு நடந்தது. சிவா அவர்கள் வந்திருந்தார்கள், மாநிலங்களவை உறுப்பினர் இனிகோ அவர்கள்லாம் வந்திருந்தார்கள். இவர்களெல்லாம் கூட்டு இளைஞர்களுக்கு ஒரு 5000 இளைஞர்களுக்கு பேசும்போது அந்த இளைஞர்களெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரிகிறது இந்த ஆட்சியிலே இவர்கள் ஜனநாயகம் இல்லை, இந்த உள் ஜனநாயகமும் இல்லை, கட்சிக்குள்ளும் இல்லை, வெளியே இல்லை. இது சர்வாதிகார ஆட்சி. இது நான் தான் ராணி என்பது போல இருப்பதற்கு இது மன்னராட்சி இல்லை, இது மக்களாட்சி. மக்களாட்சியில் நாங்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அங்கே இருக்கணும். அங்கே ஒரு 3 அணி 5 அணி உருவாக்கி கொண்டு உளவுத்துறை வைத்து கொண்டு செயல்படுவதெல்லாம் இங்கே மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விதத்தில் சிறுபான்மையின மக்கள் எந்த விதத்தில் வருத்தப்படக்கூடிய விதத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 500 பேருக்கு நாங்கள் புனித பூமிக்கு போகிறதுக்கு ஒரு 25,000 ரூபா கொடுத்தாங்க, அதனால் இவங்க நல்லாட்சி செய்தாங்கன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் புனித பூமிக்கு போகிறவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். ஆகவே அதல்ல, அது இவங்களுடைய ஒரு நல்ல ஜட்ஜராக இருக்கலாம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு இந்த நாடு சுதந்திரம் பெற்ற போது 20% கூட கல்வி அறிவில்லாத ஒரு நாடு. நான் வந்து சுந்தர் பிச்சை அவர்களை அமெரிக்காவிலே பார்த்தேன். இன்றைக்கி வந்து கூகுள் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறார். அவரிடம் நான் பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கவில்லை என்றால் இன்றைக்கி இங்கே இந்தியாவினுடைய புகழை பரப்புகிறவன் நான் இருக்க மாட்டேன்னார். போன மாதம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜான் பிரிட்டோ இந்திய அளவில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றாரு. அவர் கேட்குறேன், அன்னைக்கு எக்மோர் டொன்போஸ்கோவில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வி கொடுக்கவில்லை என்றால் இந்த ஒரு நோக்கம் எனக்கு இருந்திருக்காதுங்கிறார். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தாலா ஆந்திராக்காரிலேருந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிறவர், இவரும் அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில். இன்றைக்கி பிஜேபியே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறதா இருக்கலாம். அவங்க படித்தது, அத்வானி படித்தது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில். இப்படி நல்ல கல்வியை கொடுத்து இன்று கல்வியாளர்களாக மாற்றியது இந்த நாடு. அறியாமையிலிருந்து நீக்கியவர்கள் கிறிஸ்தவர்கள். அதை விட இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, தமிழுக்கு உரைநடை இலக்கணத்தை எழுத்தியவர் யார்? தமிழை அச்சில் ஏற்றியவர்கள் யார்? தமிழுக்கு உரை கொடுத்தவர்கள் யார்? இன்றைக்கி வந்து மெரினா கடற்கரையில் வீரமாமுனிவர், ஜியு போப்பு இவங்களுக்கெல்லாம் சிலை வைத்திருக்கிறார்கள். அதனால் தமிழுக்காக கிறிஸ்தவர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பை அங்கீகாரம் செய்த ஒரு கட்சி என்ற விதத்தில் திமுகவை நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து தமிழ் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், உலகத்தமிழ் மாநாடு. இந்த உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தவரே ஒரு குருவானவர், தனிநாயகம் அடிகள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் நினைவு கூறுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் இருட்டடிப்பு செய்கிற ஒரு பாசிசத்தோடு சேர்ந்து போகிற ஒரு கட்சியாகத்தான் அதிமுக இருப்பதை பார்க்கிறேன். அல்லது அதிமுக ஒரு திராவிடர் கொள்கையோடு வந்த அந்த சாயத்தை பூசிக்கொண்ட ஒரு பாசிச தன்மையோடு போவதை எல்லோரும் உணர்கிறார்கள். காரணம், இந்த 5 ஆண்டுகளில் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்த இந்த 2 ஆண்டுகளிலே இந்திய அளவில் எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, எத்தனை குருக்கள் தாக்கப்பட்டார்கள். இங்கே இந்தியாவில் கூட தமிழ்நாட்டிலேயே இந்து முன்னணியினர்லாம் இருக்கிறாங்க. அவங்க கோயம்புத்தூரில் அன்னை தெரசா கான்வென்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்கள போய் தாக்கியிருக்கிறாங்க. பாவம், காது கேட்காதவங்களையும் கண்ணு தெரியாத நொண்டி நுடத்தையெல்லாம் மதம் மாற்றி என்ன பண்ண போகிறாங்க அவங்க? 25 வருஷமாக அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சட்ட துணிமணி இல்லாமல் மிச்சம் மீதார் எங்களுக்கு கொடுத்து எங்களை காப்பாற்றினவங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குற நிலைமையில். ஆனால் இப்படி நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது போல ஒரு தமிழக முதல்வர் இருந்தால், சிறுபான்மை மக்களை காக்கிறவர்கள் தான் பெரும்பான்மை மக்களுடைய அழகு. பெரும்பான்மை மக்களுடைய அழகே சிறுபான்மை மக்களை ஆதரித்து செல்வது. ஒரு தாய்க்கு அழகு 5 குழந்தைகள் இருந்தால் அதில் நோஞ்சான் குழந்தையை காப்பாற்றுவது தான் தாயினுடைய அழகு, எல்லா குழந்தைகளையும் அன்பு செய்வது போல. அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிற போது இந்த பிஜேபி செய்த அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய பரிவாரங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டி விடுகிற இந்த கலவரங்களிலெல்லாம் கருத்து கூட சொல்லாமல் இருந்த ஒரு முதல்வர்
அப்போ இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் இவர் எப்படி பாதுகாப்பாக இருப்பார் நினைப்பாங்க? எந்த ஒரு கண்டனமும், எல்லாத்துக்கும் முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறவர்கள் இதையெல்லாம் கண்டித்து ஒரு முறை கூட எழுதவில்லை. சட்டமன்றத்தில் இப்படியெல்லாம் நடந்தால் என் ஆட்சியிலே கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், சிறுபான்மையின் மக்களுக்கு நான் இருப்பேன் என்று தேர்தலோடு நிறுத்திக் கொள்கிறவராக இருப்பார். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிற போது இந்த பெரியாருடைய பாரம்பரியத்தில் பகுத்தறிவதில் வந்த கலைஞர் அவர்களும் அந்த கட்சியில் இருப்பவர்களும் அதை காத்து கொண்டு வருகிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் வெளிப்படையாக பெரியவற்றை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நாங்கள் 1990 கெஞ்சி கொண்டிருக்கிறோம், கலைஞருடைய ஆட்சியிலும் கேட்டிருக்கிறோம், அதிமுகவிலும். கல்வியை கொடுப்பது அரசோட வேலை. அந்த கல்வியை அரசு ஒழுங்காக கொடுக்கல. நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பெஞ்ச் இல்லை, கக்கூஸ் இல்லை, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லை. ஆனால் நல்லா கொடுக்குற பள்ளிக்கூடம் எங்களுக்கு ஏன் நெருக்குதல் கொடுக்குறீங்க? நாங்கள் செலவு பண்ணுறோம், நாங்கள் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு 100 பேர் படிக்கிற பிள்ளைங்கள 95 பிள்ளைங்க இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும், எங்கள் பிள்ளைங்க 5 பிள்ளைங்க கூட இல்லையே. அப்போ இந்த சமூகத்துக்கு தான் நாங்கள் தொண்டு செய்கிறோம். அப்படி செய்கிற அந்த டீச்சருங்களுக்கு ஊதியம் கூட அரசு கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கி கோடியான செலவுகளை நாங்கள் எங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கே செஞ்சுட்டு போகலாம்ல. ஆனால் சமூக காரியங்கள், ஆஸ்பத்திரி கட்டுறதுலையும் பள்ளிக்கூடம் கட்டுறதுலையும் செய்கிறோமே, அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுங்கள். பாவம், அவர்கள் இந்து ஆசிரியர்களும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு குறைஞ்ச ஊதியத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்க தமிழ் குடிமக்கள். நீங்கள் அவங்க கிறிஸ்தவன், அவன் இஸ்லாமியனாக பார்க்காதீங்க, தமிழ் குடிமகன், அவன் ஒரு இந்திய பிரஜை என்று பாருங்கள், அவனுக்குரிய உரிமையை கொடுங்கள் என்று 1991 கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2 ஆட்சிகளும் செய்யவில்லை. இந்த முறை தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்தால் கலைஞர் செய்வார் அவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த விதத்திலும் நிறைய இடத்துல நாங்கள் எங்கள் கோரிக்கைகளோடு இந்த தேர்தலிலும் எங்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் விரைவிலேயே ஒரு நல்ல முடிவெடுத்து அதை அறிவிக்கவும் இருக்கிறார்கள். காரணம், கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு தான் இந்த தேர்தலை நிர்ணயிக்கப் போகிறது. இன்றைக்கெல்லாம் கூட்டணி அங்கங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 7% என்பது அரசு சொல்லுவது. ஆனால் எனக்கு தெரியும் 18 மறைமாவட்டங்கள் இருக்கிறது, 3 மலபார் மறைமாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 21 மறைமாவட்டங்கள். ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்கும் குறைந்தது 2 லட்சம், அதிகமாக 7 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய எங்களிடம் 55 லட்சம் கத்தோலிக்கர்களே இருக்கிறார்கள். கத்தோலிக்கராத கிறிஸ்தவர்கள் 25 லட்சம். 75 லட்சம் இருக்கிறார்கள் என்றால் 10 to 11 விழுக்காடு மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே 3வது அதிக கிறிஸ்தவர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஆக இந்த 11% கிறிஸ்தவர்களிடம் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இருக்கிறது. எல்லோரும் வாக்களிப்பார்கள். அதுபோலவே அவர்கள் இந்த இப்பொழுது சொல்கிறார்கள், உளவுத்துறையினுடைய செய்தி உண்மையா என்று தெரியவில்லை, இந்த 11% கிறிஸ்தவர்களிடம் இருக்கிற வாக்காளர்களுடைய விழுக்காடு 17 என்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 6%, 5.5% இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை 9 விழுக்காடு. ஆனால் கிறிஸ்தவர்களிடம் 17 விழுக்காடு இருக்கிறது என்றால் இந்த 17 விழுக்காடும் எங்கு போகிறதோ அங்கு இந்த ஆட்சி அமையும் என்று எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய நம்முவாழ்வு பத்திரிகையில் வாரம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆயர்கள் நல்ல முடிவெடுப்பார்கள், நல்ல ஆட்சி அமையும் என்பது எனக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த முறை ஒரு சில கோரிக்கைகளோடே வந்து எந்த கட்சி கிறிஸ்தவர்களுக்கென்று, கிறிஸ்தவ சமூகத்துக்கென்று, தமிழ் சமூகமாக, அந்த குடிமை சமூகம், நான் ஒரு குடிமகன், இந்த நாட்டில் பிறந்தவன், எனக்கு எல்லாரும் போல எல்லா உரிமையும் உண்டு, அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. அதை சிறுபான்மை மக்கள் என்று அவர்கள் அடங்கி போக வேண்டும் என்று நினைக்காத மனநிலை இல்லை ஒரு ஆட்சி வரணும். சிறுபான்மை மக்களும் இந்திய மக்கள். இந்த நாடு தேசம் ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, குடியரசு நாடு, மக்களாட்சி நடைபெறுகிற நாடு. இங்கே எல்லா மக்களும் 33 முக்கோடி முகமுடையால் என்று சொல்லப்பட்ட நாட்டில் இன்று பாசிசம் அதிகமாக வருகிறது. அதை எதிர்க்க வேண்டும். திமுக ஏற்கனவே பிஜேபியில் அங்கம் வைத்ததெல்லாம் வருத்தமான விஷயம்தான். கொள்கை ரீதியாக போக வேண்டியதில்லை, ஜெயித்து நின்று கொள்கையோடு தொடர்ந்து திமுக நிற்கும் என்றால் தமிழகத்தில் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கும். அதற்கான எல்லா அஸ்திரங்களும் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் அந்த அரசியல் படுகொலை என்று சொல்லேன், தீயவர்களெல்லாம் சேர்ந்து இயேசுவை கொல்லலாம், ஆனால் உண்மை ஒருபோதும் உறங்காது. இந்த தேர்தலிலே உண்மை வெளிப்படும். கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டு இப்போ இஸ்லாமியர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் வேறு எங்கும் போக முடியாது. ஜனநாயகத்தோடு போய் ஒரு தலைவரை பார்க்கக்கூடிய ஜனநாயகம் இங்கே இருக்கிறது திமுகவில். அதுதான் ஒரு பெரியது. எங்கள் குறைகளை கேட்குறாங்களா இல்லையா, சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரம் இருக்குது, அல்லது எங்கேயாவது இந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஃபோரம் இருப்பதனால் இங்கே இருக்கிற ஜனநாயகத்தை கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இதை கிறிஸ்தவ தலைவர்கள் விரைவிலே அறிவிப்பார்கள். ஆனால் அதிமுகவில் இருப்பதை விட ஜனநாயகம் அதிகமாக இருக்கிறது, சிறுபான்மையினர் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. சிறுபான்மையினர் தங்கள் உரிமைகளை தாங்கள் சிறிய சமூகமாக என்றாலும் அதை மதித்து ஏற்கிற அந்த பகுத்தறிவு மரியாதையும் திமுகவில் இருப்பதனால் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் நல்லது என்பது என்னுடைய சொந்த கருத்து.
ஏற்ற இறக்கங்கள் எல்லா பக்கத்துல இருக்கிறதையும் நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியும் சொல்லியிருக்கீங்க, திமுக ஆட்சியில கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாட்டையும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல, இன்னும் ஒரு மாத இடைவெளியில நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் பலதரப்பட்ட மக்கள் பல கருத்துக்கள் இருந்தாலும் இன்னைக்கு சிறுபான்மையினர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலில் திமுகக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைய இடங்கள்ல ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மாற்று கட்சி வரும்போது? அதாவது இன்னைக்கு ஆட்சி மாற்றம் என்பது ஒரு கருத்து. ஆட்சி மாற வேண்டும் என்பது பரவலான்னு சொல்ல மாட்டேன், முழுமையாக இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அதாவது ஆளும் கட்சி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சம் பீப்புள் கேன் லிவ் இன் ஃபுல்ஸ் பேரடைஸ். அவர்கள் கற்பனையிலே வாழலாம், தாங்கள் நினைப்பதுதான் நடக்கும் என்றலாம். மக்கள் அறிவாளிகள், மக்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மே 16 முடிவெடுப்பார்கள். ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது மட்டுமே தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு விடாது. எதையெல்லாம் அந்த கட்சியிடம் மக்கள் விரும்பவில்லையோ அதையெல்லாம் வருகின்ற ஆட்சி நீக்க வேண்டும். ஆக மாற்றம் என்பது ஒபாமா 2008 அந்த மாற்றம்ங்கிறத வச்சு ஜெயிச்சு வந்தார். அதனால இன்னைக்கு எல்லாரும் மாற்றம்னு வச்சுருக்கிறாங்க. முதல் கையெழுத்து போடுவேன், ரெண்டா ஆட்சிக்கு வர்றவங்க தான் முதல் கையெழுத்து போட முடியும். ஆனால் ஆட்சிக்கு வருகிறவர் உண்மையான மாற்றம் என்றால் தமிழகத்தில் அறிவாளிகள் இருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். நம்ம சமூகம் பகுத்தறிவு சமூகம், சிந்தித்து வந்தது. எல்லாமே மூட நம்பிக்கையோடு வளர்ந்தவர்கள் இல்லை, ஏன் என்று கேட்டவர்கள். கோயிலுக்கு போகணும்னா கூட ஏன்னு கேட்டவங்க, ஜெபிக்கணும்னா ஏன் கேட்டேன், ஏன் ஜெபிக்கணும், ஏன் பைபிள் படிக்கணும், ஏன் குரான் படிக்கணும், ஏன் பகவத்கீதையை படிக்கணும் என்று கேட்பான். அவனுக்கும் அதை ஏன் படிக்க வேண்டும் என்றும் சொல்லி அவனை படிக்க வைத்த சமூகம், எல்லாவற்றுக்கும் ஏன் என்று கேட்ட சமூகம். ஆகவே இவர்களை மறுபடியும் அந்த மூட நம்பிக்கைக்குள் கொண்டு போய் அடைக்க இருப்பது ஒரு விருத்தம். இந்த தமிழ் சமூகத்தில் இந்த பகுத்தறிவு என்பது தமிழன் என்ற உணர்வு இன்று மங்கி கொண்டிருக்கிறது. தமிழ் உணர்வு இல்லை, தமிழ் மொழி பற்று குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கு போனாலும் அடிபடுகிறார்கள். ஆகவே இந்த தமிழ் உணர்வும் தமிழனுக்கான பாதுகாப்பும், நான் தமிழன் என்ற உணர்வில் எங்கு போனாலும் அரவணைக்கிற பண்பும் வர வேண்டும். ஆகவே இந்த தமிழர்களுக்கு இன்று தமிழ்நாட்டில் ஜாதிய கொடுமைகள் நடக்கிறது. ஜாதியம் என்பது ஒரு பெரிய பாவம், தீண்டாமை ஒரு பாவம்னு நம்ம மகாத்மா சொன்னார். அது மட்டும் இல்லை, அது கட்டாயம். ஒரு 5 குழந்தைகளை ஒரு தாய் ஒரு குழந்தைய குறைந்தவன் கூடணும்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி எந்த நியாயத்தில் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஜாதியத்தை நியாயப்படுத்துகிற தர்மம் என்று சொல்லுகிற அமைப்புகள்லாம் இருக்கிறது. எது தர்மம்? அது அதர்மம். ஜாதியம் என்பது அதர்மம். அதைக்கெல்லாம் அடிப்படையிலேயே கல்லடி கொடுத்தது திமுக. திகாவிலிருந்து திமுக பகுத்தறிவில் வந்தவர்கள். இன்று இவர்களுடைய ஆட்சி வந்தால் கௌரவ படுகொலைகள், இந்த ஜாதிய ஓட்டுகளுக்காக, ஓட்டு வங்கிக்காக ஒரு அமுக்கப்பட்ட சமூகத்தை மேலும் அளிக்காமல் நம் தமிழ் மக்கள் அவர்களும் வர வேண்டும். இந்த 7 கோடி தமிழர்களும் வளர்ந்தால் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை அல்ல, உலகத்திலே வர முடியும். அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா சொல்லுவார்கள், கலிஃபோர்னியா மாகாணம் அமெரிக்காவிலேயே அதிக வளர்ச்சி அடைந்த மாநிலம். அந்த மாநிலம் உலகத்திலே 7 நாடுகளுடைய பொருளாதாரத்தை விட வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்துக்கு ஈக்குவலானது ஒரு மாநிலம் என்பார்கள். அதுபோல இந்தியாவில் வளர்ந்த மாநிலமாக அல்ல, உலகத்திலேயே உயர்ந்த நாடுகளோடு போட்டிப்படக்கூடிய ஒரு மாநிலமாக வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு குடிமகனும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இங்கே யாருக்கும் ஒதுக்கப்படுகிற நிலை இருக்கக்கூடாது. எல்லோரும் இந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு ஏற்பு கிடைக்கும், நாங்கள் உள்ள கிடைக்கப்படும். இந்த இன்க்ளூசிவ்னஸ் அது ஜாதி அடிப்படையில், மொழி அடிப்படையில், மத அடிப்படையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆட்சிக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு, இந்த என் மண்ணுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைக்கும். தமிழ் என்று மதவெறியோ இனவெறியை ஊட்ட வேண்டியதில்லை. என் சமூகம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தான், நான் இந்தியன், தேசத்தால் மொழியால் தமிழன், என் மதத்தால் நான் கிறிஸ்தவனாக, இஸ்லாமியனாக, இந்துவாக இருக்கலாம். ஆனால் நாமெல்லாம் தமிழ் மக்கள் என்ற உணர்வுக்குள் நாம் ஒன்றுபட்டால் இந்த தமிழ்நாடு வளரும். அந்த தான் உண்மையான மாற்றம். அப்படி போகிற போது ஒவ்வொருவனுமே யோசிப்பான், என் மாநிலத்தை நான் அமெரிக்காவில் இருந்தாலும் எப்படி வளர்க்கலாம், நான் ஐரோப்பாவில் இருந்தாலும் எப்படி வளர்க்கலாம், நான் என்ன செய்யலாம். ஒவ்வொருத்தனுமே இந்த மாதிரி அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி 43 வயதிலேயே இறந்து போன கென்னடி சொல்லுவார், இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்று, இந்த நாடுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேளென்று. ஆக ஒவ்வொரு தமிழனும் தான் மதிக்கப்படுவதாக, ஏற்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக இந்த ஆட்சியினால் உறுதி செய்யப்பட்டால், நான் தமிழகத்திற்கு என்ன செய்தேன் என்று கேட்டு அவன் செய்ய ஆரம்பித்தால், சுந்தர் பிச்சை மட்டுமல்ல, ஜேம்ஸ் ஜான் பிரிட்டோ மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழனும் உலக அரங்கிலே சாதிப்பான்.
அவனுக்குள் அந்த ஆற்றல் இருக்கிறது. அந்த தனி மனித ஆற்றலை, மனித வளங்களை எல்லாம் காண்கின்ற ஒரு ஆட்சி உருவாகி அந்த மனித வளங்களை கொண்டு வந்தால் தமிழகம் தனிப்பெரும் ஒரு நாடாக நான் மாற விரும்பவில்லை. தேசம், நம் தேசம் வளர வேண்டும். ஆனால் மாநிலம் இந்த தேசத்தில், சர்வதேசத்தில் பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா சார். இந்த புனித வெள்ளி நன்னாள், இந்த புனித வாரத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்படுது? மதம் சார்ந்த ஒரு கோட்பாடுனாலும் இது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை எவ்வளோ தூரம் முன்னெடுத்து சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு செயலிழந்த நிலைமையில் இருக்குது, ஒரு சமூகம் வளர, சிறுபான்மையினர் நலம் காக்கப்படுறதுல ஒரு அரசாங்கம் எவ்வளோ தூரம் கடமையை செய்யணுமோ அதை முழுமையாக எப்படி இது தவறி இருக்கு, மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை மக்கள் இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்காங்க, அது முழுமையா கிடைக்கும் போது நமது மாநிலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நம் செவிகளால் கேட்டு அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஏதேனும் ஒரு விபத்து நேர்ந்து விட்டதென்றால் எலும்பு ஏதும் முறிந்து விட்டதா என்கிற ஐயம் உடனே நமக்கு வருகிறது. மருத்துவரிடம் போனால் மருத்துவருக்கும் அந்த ஐயம் வருகிறது. போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துடுங்க என்கிறார். எக்ஸ்ரே என்பது இன்றைய நம் வாழ்வில் மிக இயல்பான ஒரு எலும்பு முறிவை கண்டுபிடிப்பதற்கான அல்லது நெஞ்சக நோய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு கண்டறியும் முறைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்டு 120 ஆண்டுகள் தான் ஆகின்றன. இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இந்த மருத்துவ சிகிச்சை என்பதே வேறு மாதிரியாக இருந்தது. இது கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு மிக எளிதாக எலும்பு எங்கே முறிந்திருக்கிறது, எந்த அளவுக்கு முறிந்திருக்கிறது என்று மிக நுட்பமாக கண்டறிந்து அதனை இன்றைக்கு நம்மால் சரி செய்துவிட முடிகிறது. அதை மாவு கட்டியோ அல்லது அறுவை சிகிச்சை செய்து உள்ளே தகடுகளை வைத்தோ இன்றைக்கு அப்படிப்பட்ட சிகிச்சைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்து அந்த எக்ஸ்ரேயை தமிழில் எப்படி சொல்லலாம் என்று பலருக்கும் பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்து அதனை புதிர் கதிர் என்று சொல்லலாம் என்று நாம் இப்போது கூறுகிறோம். அந்த புதிர் கதிர்களை கண்டுபிடித்தவர் வில்ஹெம் ரான்ஜன் என்கிற ஒரு அறிவியல் அறிஞர். அவர் பிறந்தது ஜெர்மனியில். அவர் பிறந்த நாள் மார்ச் 27, 1845 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஜெர்மனியிலே அவர் பிறந்தார். 1874 ஆண்டு அவர் தன்னுடைய பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிக் என்று சுவிட்சர்லாந்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராஸ்பர்க் என்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக பணியிலே சேர்ந்தார். அவர் படித்தது என்னவோ இயந்திரவியல் சார்ந்த பொறியியல் படிப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த இயந்திரவியல் துறையிலே தான் அவர் பட்டம் பெற்றார், முதுகலை பட்டம் பெற்றார். பிறகு PhD என்கிற ஆய்வு பட்டத்தையும் பெற்றார். அவர் படித்த அந்த துறைக்கும் அவர் கண்டுபிடித்த இந்த புதிர் கதிருக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் படிப்பை பற்றிய ஒன்றை என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எல்லா துறைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவனாகத்தான் இருக்கின்றன. எதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஆங்கிலத்திலே எவ்ரிதிங் இஸ் இன்டர்டிசிப்ளின் என்று சொல்கிறார்கள். எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்தது தான் நாம் பார்க்கலாம். உயிரியல் வேறு, வேதியியல் வேறு. ஆனால் இரண்டையும் சேர்த்து உயிர் வேதியியல், பயோகெமிஸ்ட்ரி என்று படிக்கிறோம், பயோடெக்னாலஜி என்று படிக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான துறைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து கிடக்கின்றன. எனவே அன்றைக்கு இயந்திரவியல் படித்த அந்த ரான்ஜன் தான் இந்த புதிர் கதிரை கண்டுபிடித்து இன்றைக்கு மருத்துவத்துறையிலே மிகவும் பயன்படுகிற ஒன்றாக அது இருக்கிறது. அவர் அப்படி கண்டுபிடித்தது கூட ஒரு தற்செயலான நிகழ்வு. இப்படி ஒரு கதிர் இருக்கிறதா இல்லையா என்கிற ஐயம் அவருக்கு எழுந்து, இப்படி ஒரு கதிர் இருக்கலாம் என்று ஒரு முன்கூட்டியே ஒரு யூகம் செய்து, ஹைபாத்திசிஸ் என்று சொல்லுவார்கள், அப்படி யூகம் செய்து அதனை ஆராய்ச்சி செய்து சோதனைகள் செய்து கண்டுபிடித்தார் என்று சொல்ல முடியாது. அவர் வேறு ஏதோ ஒரு ஆய்விலே இருந்தார். அப்போது இப்படிப்பட்ட ஓர் அனுபவம் அவருக்கு நேர்ந்தது. அதனை அவரே எழுதுகிறார். இன்விசிபிள் கேத்தோட் ரேஸ் என்று எழுதுகிறார். கண்களுக்கு புலப்படாத
ஏதோ ஒரு கதிர்கள் ஊடுருவுகின்றன. அது என்ன கதிர் என்றும் அவருக்கு தெரியவில்லை. எப்படி ஊடுருவுகின்றன, எங்கிருந்து வருகின்றன என்றும் தெரியவில்லை. அவர் ஆய்வு மேசையிலே வைத்திருக்கிற சிலவற்றில் சில கதிர்கள் ஊடுருவி இருக்கின்றன. அப்படியானால் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த ஆய்வினுடைய மூலப்பொருள்களிலிருந்து அந்த கதிர் வருகிறது என்று அவருக்கு புரிகிறது. பிறகு அடுத்தடுத்த நாள் மிகவும் மறைத்து வைத்து பார்க்கிறார். அதனையும் தாண்டி அது ஊடுருவுகிறது. எதற்குள்ளும் ஊடுருவுகிற ஆற்றல் உடைய கதிராக ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து, அந்த கதிர் என்ன கதிர் என்று அவருக்கு தெரியாத காரணத்தால் அப்போதைக்கு அந்த ரேஸ் என்பதற்கு அவர் வைக்கிற பெயர் கணிதத்திலே ஒன்று தெரியவில்லை என்றால் அதனை எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் என்று நாம் படிப்பது போல, அவருக்கு அந்த கதிர் எது என்று தெரியாத காரணத்தால் அதை அவர் அப்போது எக்ஸ் என்று வைத்து கொண்டார். அதனாலே தான் அதற்கு எக்ஸ்ரே என்று பெயர் வந்தது. பிறகு அந்த எக்ஸ்ரே என்பதே நிலையான பெயராக ஆகிவிட்டது. ரான்ஜன் ரேஸ், ரான்ஜன் கேத்தட் ரேஸ் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அது கூட யாருக்கும் தெரியாது. எக்ஸ்ரே என்று சொன்னால்தான் ஒரு சின்ன மருத்துவமனையிலிருந்து பெரிய மருத்துவமனை வரைக்கும் மிக எளிதாக அது புரியும். இன்றைக்கு அந்த எக்ஸ்ரேயை எப்படி எடுப்பது, அதை எப்படி பார்த்து அறிந்து கொள்வது என்பதெல்லாம் தனியாக ஒரு படிப்பாகவே, ரேடியாலஜி என்று தனியாகவே ஒரு படிப்பாக வளர்ந்து போயிருக்கிறது. எனவே ஒரு புதிய அறிவியல் செய்தியை மட்டும் ரான்ஜன் கண்டுபிடிக்கவில்லை, ஒரு புதிய துறையையே உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அப்படி அதனை கண்டுபிடித்ததற்கு பிறகு திரும்ப திரும்ப அதிலே அவர் ஆய்வுக்கு ஈடுபட்டார். அப்போதுதான் அந்த ஆய்வில் அவர் ஈடுபட்டார். இது என்ன கதிர் என்று கண்டுபிடித்து விட வேண்டும் என்று கண்டுபிடித்து, பிறகு அந்த கதிரை எப்படி உருவாக்கலாம், அதை எப்படி ஊடுருவச் செய்யலாம் என்பனவற்றையெல்லாம் முறையாக அறிந்து ஆன் சம் நியூ ரேஸ் என்கிற ஒரு கட்டுரையை அவர் 1895 எழுதினார். அந்த கட்டுரை தான் தொடக்கம். பிறகு அதனை தொடர்ந்து 3 கட்டுரைகளை உலகம் முழுவதும் செல்கிற அறிவியல் ஏடுகளிலே அவர் எழுதினார். ஆஸ்திரியாவில் இருக்கிற அறிஞர்கள் அதை படித்து வியந்தார்கள். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலும் இருக்கிற அறிஞர்கள் அதனை சோதனை செய்து பார்த்தார்கள். அப்போது ரான்ஜன் எழுதியிருப்பது மிகச் சரியான ஒரு அறிவியல் உண்மைதான் என்பது புலனாயிற்று. எனவே 1895 ஆண்டு நவம்பர் மாதம் முதலாக இந்த புதிர் கதிர்கள் மெய்ப்பிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தன. தன்னுடைய மனைவியின் கைகளை அவர் அந்த புதிர் கதிர்களால் படம் எடுத்து பார்த்தார். அதை பார்த்தபோது அவருடைய மனைவிக்கு ஒரு பெரிய வியப்பு. அவருடைய மனைவி சொன்னார், அடடா, நான் வாழும்போதே செத்த பிறகு எப்படி இருப்பேன் என்பதை பார்த்து விட்டேன் என்று அவர் சொன்னார். இந்த எலும்பு கூட்டை பார்க்கிற போது, அடடா, இறந்த பிறகு எப்படி இருக்கும் என் கைகள் என்பதை நான் வாழும்போதே பார்த்து விட்டேன் என்று அவர் மனைவி சொன்னார். தன்னுடைய மனைவிக்கு தான் முதலில் அப்படி ஒரு அந்த புதிர்கதிர் படத்தை ரான்ஜன் எடுத்தார். பிறகு அது உலகம் முழுவதும் பரவிற்று. இன்றைக்கு எக்ஸ்ரே இல்லாமல் மருத்துவ சிகிச்சை முறை இல்லை. அதுவும் குறிப்பாக எலும்புகள் சிகிச்சை பிரிவில் எக்ஸ்ரே என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. காச நோயை கண்டுபிடிப்பதற்கு அதுதான் இன்றைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்றை அவர் கண்டுபிடித்து 120 ஆண்டுகளுக்கு பிறகும் அதனுடைய தேவை குறையாமல் இருக்கிறது. அதனாலே தான் அன்றைக்கே உலகம் அவருடைய அறிவை வியந்து பாராட்டி 1901 ஆண்டில் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதிலும் குறிப்பிடத்தக்க செய்தி என்ன என்றால், நோபல் பரிசு வழங்குகிற திட்டமே 1901 ஆண்டு தான் தொடங்கிற்று. எனவே எந்த ஆண்டில் அந்த பரிசு வழங்குகிற திட்டம் தொடங்கிற்றோ அந்த முதல் ஆண்டிலேயே பரிசை பெற்றவர் ரான்ஜன் தான், இந்த புதிர் கதிர் கண்டுபிடிப்புக்காக. நம் மனதை தெளிவாக வைத்திருந்தால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரிலே மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தமிழகத்தின் தவப்புதல்களில் ஒருவரான கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பார்வையிலே மனநலம் எப்படி அமைந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். மனம் என்பது எல்லோருக்கும் உள்ள ஒன்று. மனம் இருப்பவன்தான் மனிதனாக கருதப்படுவான். அந்த மனம் இருப்பது ஒன்றுதான் மனிதனை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. அந்த மனம்தான் ஒரு மனிதனை பல விதங்களிலே
ஆட்டி படைக்கிறது. மனம்தான் ஒருவனுடைய எண்ணங்களை உருவாக்குகிறது, அவனுடைய செயல்களை உண்டாக்குகிறது. ஒருவனுடைய மனம்தான் அவனுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றவும் முடியும், அல்லது நரகத்தை சொர்க்கமாக மாற்றவும் முடியும் என்று மேலை நாட்டு அறிஞன் மில்டன் கூறினான். இட் இஸ் தி மைண்ட் தட் மேக்ஸ் தி ஹெல் அவுட் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெவன் அவுட் ஆஃப் ஹெல் என்று சொல்வார்கள். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று சொல்கிற பாரதியும் உண்டு இங்கே. ஆக அந்த மனம் என்ற ஒன்று நல்லபடியாக அமையுமேனான் மனிதன் நல்ல வளத்தோடு நலத்தோடு இருப்பான் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. உடல் நலம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையோ அதே அளவு, அதைவிட சற்றே அதிக அளவு அவன் மனநலத்தோடு இருப்பது அவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த மனம் வேதனைப்படும் பொழுது என்னவெல்லாம் ஆகிறது என்று பார்க்கும் பொழுது மன சோர்வு ஏற்படுகிறது, மன வருத்தம் ஏற்படுகிறது, மன விரக்தி ஏற்படுகிறது. இதைத்தான் ஆங்கிலத்திலே டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். இந்த மனச்சோர்வு ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய மனம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பார்க்கும் பொழுது அழகாக கண்ணதாசன் தன்னுடைய வருகையிலே சொல்வார், மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் என்று. அதையே இன்னொரு இடத்திலே அவருடைய மன நிம்மதியற்ற நிலையிலே எங்கேயாவது போய் மன நிம்மதி தேடி அலையலாமா என்கிற இடத்திலே எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று மனம் நிம்மதி தேடி அலைகின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களின் இன்றைக்கு இருக்கிற ஒருவரின் பிரதிபலிப்பாக அவருடைய குரல் மன நலத்தை பெறுவதாக இருக்கிறது. ஆக பல நேரங்களிலே மனிதன் தன்னுடைய மனக்குமரல்களை வெளியே கொட்டாத காரணத்தினாலேயே அவன் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு உடல் மன பாதிப்புகளினால் அவதிப்படுகிறான். இதைத்தான் இன்றைய உளவியலாளர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற மன அழுத்தம் வெளியிலே மன உணர்ச்சிகளை கொட்ட முடியாத பொழுது அழுத்தி அழுத்தி வைத்திருக்கும் பொழுது ஒரு நாள் பீரிட்டு கொண்டு வருகின்ற ஒரு நிலைதான் பல நேரங்களிலே அவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவை இல்லாமல் செய்து விடுகிறது. உடல் நோயோ மனநோயோ ஏற்பட்டு விடுகிறது. எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கரிலே ப்ரெஷர் அதிகமாகிவிட்டால் வெடித்து கிளம்புகிறதோ அதை போல அந்த மனம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். அப்படி மன உணர்ச்சிகளை, மனக்குமரல்களை, மன விரக்தியை வெளியிலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லாத பொழுது அவன் மேலும் வேதனை விடுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு விரக்தி ஏற்பட்டு நான் ஏன் இருக்க வேண்டும், இருப்பது லாபகரமா, இருப்பது நல்லதா, அல்லது இறப்பதே மேலா என்கிற எண்ணங்கள் எல்லாம் அவரிடம் வருகிறது. இந்த ஒரு மன ஓட்டத்தை, மனம் சஞ்சலப்பட்டு கிடக்கின்ற ஒருவருடைய மன ஓட்டத்தை மிக அருமையாக கவிஞர் படம் பிடித்து காட்டுவார். சொல்லி அழுதுவிட்டால் துன்பமெல்லாம் தீர்ந்துவிடும், சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சொல்வதற்கோ ஆட்கள் இல்லை, தனியே படுத்து அழுது தலையணையை நினைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை என்று. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு நடைமுறை உண்மை. பல நேரங்களிலே மனக்குமரல்களோடு இருப்பவர்கள், மனச்சோர்வோடு இருப்பவர்கள் தங்கள் குமரலை வெளியே சொல்லி பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணை இல்லாத காரணத்தினாலே அதை வெளிப்படுத்துவதற்கு கடைசி நேரத்திலே கூட ஒரு ஆறுதல் சொல்லி அபயம் கிடைக்காத நேரத்திலே அவர் எடுக்கிற முடிவு தவறானதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் கிடைத்துவிட்டால் அவர்கள் மனம் ஆறுதல் படுவார்கள். அப்படி இல்லாத நேரத்திலே அவர்கள் தனக்குத்தானே அழுது கொண்டு தலையை நினைத்து வேறு பரிகாரம் இல்லாத நேரத்திலே ஏன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விரக்தியின் உச்ச விளிம்புக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுக்குத்தான் பல நேரங்களிலே மனத்தை ஆற்றுப்படுகின்ற ஒரு விதத்தை அழகாக சொல்லுகிறார். ஆங்கில இலக்கியங்களிலே மத பிரச்சாரப்படி எல்லாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், 10 கட்டளைகள் என்று சொல்வார்கள். அதே போல கவிஞர் கண்ணதாசன் மன நலத்திற்கு, மனம் நலம்படுவதற்கு, மனம் ஆற்றுப்படுவதற்கு, ஆற்றுப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதை தான் ஆற்றுப்படுத்துதல் என்பதை ஆங்கிலத்திலே கவுன்சிலிங் என்று சொல்வார்கள். மனம் ஆற்றுப்படுத்துதல். இந்த மனத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு 6 கட்டளைகளை அழகாக சொல்லுவார். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்று அவர் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு கட்டளையாக கேட்டுக்கொண்டு வந்தால்
அந்த மனதினுடைய கோபங்கள் எல்லாம் தணிந்து, மனதினுடைய அந்த சோர்வெல்லாம் தணிந்து அவன் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிலைக்கு வருவான். ஆக இப்படி ஒரு மனநல ஒரு மருத்துவராகவே மாறி நிற்கிற அந்த கவிஞரை அங்கே பார்க்க முடிகிறது. பல நேரங்களிலே கவிஞர் ஏதோ மன வருத்தத்தை மட்டும் பாடிக்கொண்டிருந்தார் இல்லை. மன வருத்தத்தினுடைய ஒரு எதிர்மறை நிலை மன எழுச்சி, அல்லது ஆங்கிலத்தில் நாங்கள் மேனியா என்று சொல்லுவோம். ஒருவன் மிக அதிகமாக குதூகலித்து கொண்டாடி குஷியாக இருக்கின்ற நேரத்தை ஈஃபோரியா என்று சொல்வார்கள், அந்த மனநிலை. அப்படிப்பட்ட நிலையிலே உலகமே நான் தான் இந்த சக்கரவர்த்தி, எல்லா சக்திகளும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு திரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று உலகமே ஏதோ தன்னுடைய காலடியிலே கிடக்கின்ற ஒரு வெற்றி கழிப்பிலே அவன் பாடுகின்ற அந்த மனநிலையும் பிடித்து காட்டுவார். இப்படி கவிஞர் கண்ணதாசன் தொடாத மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லலாம். பல நேரங்களிலே பார்த்தால் அவர்களுடைய பாடல்களை கேட்டாலே மனம் சோர்வுற்றவர்களெல்லாம் மன அமைதி பெற்று திரும்புகின்ற நிலைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். மனநல மருத்துவர்களாகிய நாங்கள் எல்லாம் பல நேரங்களிலே செய்ய முடியாதவற்றை அந்த இசையோடு கூடிய அந்த கவிஞர்களுடைய வார்த்தைகள், அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள், ஆழம் பொதிந்த வார்த்தைகள், மனதை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் பல நேரத்திலே அவர்களுக்கு மனதை இதமாக தடவிக்கொண்டு அதை வருவி கொடுத்து அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு ஏற்படுவதை நாம் காண முடிகிறது. ஆக தமிழ் கவிஞர்களிலே பல பேர் இருந்தாலும் கூட மனதை அதிக அளவிலே சம்பந்தப்படுத்தி தன்னுடைய பாட்டுக்களினால் மனம் சோர்ந்திருப்பவர்களுடைய ஒரு ஆறுதலை கொடுத்த ஒரு மகாகவிஞன் கண்ணதாசன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.